இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் கிளியும் ஓநாயும். ஒரு பெரிய காட்டு பகுதியில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு மேலே ஒரு கிளி உட்கார்ந்துருந்துச்சு. அந்த கிளி ரொம்ப நேரமாக அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிஞ்சிட்டு இருந்த ஓநாயை பார்த்து, என்ன ஓநாய் அண்ணே, ஒரே பரபரப்பாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஓநாய் அதுக்கு, நான் இந்த காட்டை விட்டுட்டு வேற காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த கிளி, ஏன் ஓநாய் என்னை காட்டை விட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு ஓநாய், இந்த காட்டில் புலியும் சிறுத்தையும் என்னையை துரத்திக்கிட்டே இருக்கு, முயலும் மானும் என்னையை பார்த்தா ஓடி போயிடுது, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கிளி அதுக்கு, நீங்கள் போகிற அந்த காட்டில் இதெல்லாம் நடக்காதா ஓநாய் அண்ணே? உடனே அதுக்கு ஓநாய், இல்லை இல்லை, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட நல்லா பழகுறாங்க, என் கூட ஓடி விளையாடுறாங்க, அதனால் எனக்கு அங்கே போனால் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லுச்சு. கிளி உடனே, எனக்கு ஒரு யோசனை தோணுது, நீங்கள் அதை மட்டும் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ஓநாய், என்ன யோசனை கிளி, சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கிளி, நீங்கள் அந்த காட்டுக்கு போகும்போது உங்களோட விஷம் வாய்ந்த பல்லையும் நகத்தையும் மட்டும் கழட்டி இங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ஓநாய் பதறி போய், இதெல்லாம் இல்லாமல் நான் எப்படி அங்கே போய் இருக்கிறது அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னதெல்லாம் விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரமே இன்னொரு காடு தேட வேண்டிய நிலைமை உருவாகும், பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி பறந்து போயிடுச்சு. நம்மளுடைய தீய குணத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம சொர்க்கமாக வாழலாம். இதே போல் இன்னொரு குட்டி கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.